ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு நல்ல வீட்டு சாப்பாடாக சாப்பிட்லான்ட்டு அக்கா வீட்டுக்கு தாங்க கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ டியூட்டி முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வண்டியில் போயிட்டுருக்கேன். நம்ம இன்னும் லைசன்ஸ் எடுக்கல, லைசன்ஸ் எடுக்கணும்னு தோணவும் இல்லை. அதனால் ஃப்ரெண்டோட வண்டியிலே அப்படியே லிஃப்ட் கேட்டு போகிறது தான் நம்ம வழக்கமாகவே வச்சுட்டு சுற்றுறோம். ஏன் லைசன்ஸ் எடுத்து இந்த ஊர் காசுக்கு லைசன்ஸு ஃபஸ்ட் டைமே நீ பாஸ் பண்ணேன்னா 1,00,000. இனி ஃபெயில் ஆகி பாஸ் பண்ணேன்னா 1.5 2 அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம சம்பாதிக்கிற காசுக்கு இந்த லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த காசுக்கு நம்ம ஊரில் ஒரு காரே வாங்கி போட்டு வச்சிடலாம். இதுதான் நாங்கள் வேலை செய்கிற ஃப்ரீ ஜோனு. ஸோ இதுலேருந்து வெளியில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ பாரு, இப்போ தான் சூரியெல்லாம் ஒழிச்சு எல்லாரும் குட் மார்னிங் சொல்கிற டயத்தில் நாங்கள் குட் நைட் சொல்ல போகிறோம் சாப்பிட்டுட்டு. இதாண்டா நைட் ஷிஃப்ட் வாழ்க்கையே. பார்த்தீங்களா, நான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறப்போ பிரைட்னஸை கம்மி பண்ணி எடுக்கிறேன்னா அதே லாக் போட மறந்துடுறேன். அந்த பிரைட்னஸை கம்மி பண்ணிட்டு அதில் லாக் போட்டோம்னா அதே செட்டிங்கில் நிற்கும். நம்ம லாக் போடுறப்போ கரெக்டாக கை ஷேக் ஆகி விட்டுட்டு அப்படியே டிம்மாகுது, ரைட் ஆகுது, டிம்மாகுது, பிரைட் ஆகுது, டிம்மாகுது, பிரைட் ஆகுது. எப்பா ஒரு தடையாக சூரியனே வெளுத்து போய் நவந்துச்சு போல இருக்கு. அப்படியே அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்களா இங்கே ஜேசிபிலாம் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக அப்படியே மணலாகவே இருக்கு. பார்த்தீங்களா டெசர்ட் மாதிரி. இது ராசம் கைமா. துபாய் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிட்டியாகவே இருக்கும். இங்கே பில்டிங் கம்மி தான், ஆனால் இது ஃபுல்லாக கம்பெனிஸ் அதிகமாக இருக்கிற இடம். இதில் யூட்டன் போட்டோம்னா அப்படியே போயிட்டு இருந்தானா பக்கத்தில் அந்த தூரத்தில் பெரிய பில்டிங் மாதிரி தெரியுதுல்ல, அந்த பில்டிங்கில் தான் அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம போப்போ அந்த பில்டிங் கிட்ட கார மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸ்பீக்கு இந்த வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீடு பிரேக்கர் இருக்குங்க. அந்த தெரியுதுல 2 பில்டிங்கில் அந்த ஒரு பில்டிங்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். போயிட்டு நிம்மதியாக வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோம். டெய்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிட்டு ஏண்டா பக்கத்தில் தான் இருக்காங்கன்னா டெய்லி போய் சாப்பிட்லாம்னா அது நமக்கு செட் ஆகும். நம்ம அப்படி பசங்களோட ஜாலியாக இருந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் போய் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு வந்துடலாம். ஏன்டா இவ்வளோ தூரம் போகிறத எதுக்குடா இவ்வளோ வீடியோ எடுத்துருக்க, ஸ்பீடாக ஓட்ட விட்டு சாப்பிட்றதுல இந்த காட்டலான்டான்னு கேட்டிங்கன்னா அது சும்மா 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடுது. 2 நிமிஷத்தில் முடித்தா வெறும் ஷார்ட்ஸ்லேயே முடிஞ்சிடுது. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனால் தானே கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக லென்த்தாக எடுத்தது. இந்த பில்டிங் தான் நம்ம போகிறோம். ஒரு தடையாக அப்படியே பில்டிங் கிட்ட வந்தாச்சு. ஒரே ஒரு யூ-டர்ன் போட்டோம்னா பில்டிங் வந்துடும், ட்ராப் ஆயிடலாம். ஓகேவா? ஓ, இங்கே இருக்கு. அப்படியே வந்தாச்சு. இந்த ஆப்போசிட்டில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் எங்கள் அக்கா பையனுக்கு ஏதாச்சும் வாங்கலாம், ஸ்நாக்ஸ் வாங்கலான்ட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சு. சும்மா தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே பொடி நிறையா நடந்து கிளம்பியாச்சு. இந்த பில்டிங் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போது இது ஃபுல்லாக இது அவங்க மாமா போன்ற கம்பெனி அக்காமடேஷன். பார்த்தீங்களா சைக்கிள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இது நம்ம இப்போ அந்த வீட்டுக்கு போகிறதுக்காக லிஃப்ட் இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். நம்ம அப்படியே உள்ள கண்ணாடி டோருக்கு வந்து போயிட்டோம்னா லிஃப்ட் இருக்கும். லெஃப்ட் அழுத்தி பச்சக்குன்னு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லிஃப்ட்டுக்கு பட்டன் அழுத்திட்டு வெயிட் பண்ணுற நேரத்தில் சூரியனை பார்த்தீங்களா எப்படி அடிக்குதுன்ட்டு லிஃப்ட்டு ஒரு தடையாக கீழே வருது. நம்ம அப்படியே லிஃப்ட்டு உள்ளே போயாச்சு. எந்த ஃப்ளோர்னு பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சு. நம்ம லிஃப்ட்டு கதவை திறந்தோடனே ஃபஸ்ட்டு வீடு அவங்க வீடு தான். கடகடான்னு போகிறோம், குளிச்சுவிட்டு சாப்பாடில் தான் கையை வைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் பேச்சு எல்லாமே. போயிட்டு குளிச்சுட்டு வந்தோன்னா அக்கா எல்லாத்தையும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிச்சு. காலையிலே சுட சிக்கன் பிரியாணிங்க. சிக்கன் பிரியாணி அப்படியே தட்டில் பார்க்குறப்ப ஆவி பார்க்குறப்படியே வாய் அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில. கூரை வேற தந்தூரி சிக்கன் வேற செஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு ஒரு புடிடா அவ்வளோதானக்கா செஞ்சிருக்க அப்படின்னு கேட்டேன். ஏண்டா நீனே என்னைக்காச்சும் இவ்வளோதான் செய்வேனான்ட்டு ப்ரானை நல்ல கிரேவி டைப்பில் பண்ணி நல்லா வச்சுருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. கிரேவி கம்மியாகவும் ப்ரானு தான் அதில் அதிகமாக இருந்துச்சு. சரி, எல்லாத்தையும் பார்க்க அப்படியே ஆவி பறக்கும், டீக்கடை மாதிரி ஆவி பறக்கும் பிரியாணி. இதில் வேறு பீஸ் நல்லா இருக்குது. சரி எடுத்து வாயில் போடுவோம். நல்லா தான் வெந்திருக்கு. ஆஹா, அருமையாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்கு பாரு. பிரியாணி தந்தூரி ப்ரான். இன்னைக்கு ஒரு பூரி. எல்லாரும் வாங்க. ப்ரான் எடுத்து போய் வாயில் போட்டு டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது. அக்கா நல்லா தான் பார்த்து செஞ்சுருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த ப்ரானு கொஞ்சம் எடுத்து அப்படியே அந்த பிரியாணியோட சேர்த்து அப்படியே சாப்பிட்றப்ப அந்த
எப்படி சொல்ற அந்த காரம், அந்த பிரானோட காரம், அந்த பிரியாணி டேஸ்ட்லாம் அல்டிமேட்டுங்க. அப்படியே அந்த தந்தூரி சிக்கன அப்படியே உடைச்சு இது நல்லா வெந்துருந்துச்சுங்க. பார்க்கறப்பயே நல்லா பார்த்தாலே நல்லா தெரிஞ்சுச்சுங்க. இதையே அப்படியே அந்த பிரியாணி கூட வச்சு ஒரு வாய் அல்டிமேட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.